ராமரின் பிறந்த நாளான ஸ்ரீராம நவமி இந்துக்களுக்கு ஒரு மங்களகரமான பண்டிகையாகும். தீமையின் மீதான நன்மையின் வெற்றியையும் அதர்மத்தை வெல்லும் தருமத்தை நிலைநாட்டுவதையும் குறிக்கும் வகையில் இந்த விழா முக்கியத்துவம் பெறுகின்றது. அயோத்தியில் 500 ஆண்டுகளுக்கு பிறகு ராமர் கோவிலில் நடைபெறும் முதல் ராமநவமி விழாவும் இதுவாகும். பக்தர்கள் கூட்டம் அதனால் அலைமோதியது. இது ராமரின் பிறந்த நாள் மட்டுமல்ல, ராமஜென்ம பூமி கோவிலில் ஜனவரியில் திறக்கப்பட்ட பிறகு முதல் ராமநவமியும் ஆகும். புதிய கோவிலில் ராம் லல்லா சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிறகு ராமநவமி கொண்டாடப்படுவது இதுவே முதல் முறை. சைத்திர நவராத்திரியின் 9ஆம் நாளில் வரும் ராமநவமி அபரீதமான பக்திக்குரிய நாளாகும். நாடு முழுவதும் உள்ள பக்தர்கள் விரதம் அனுசரித்து ராமாயணத்தை பாராயணம் செய்து ராமர், சீதா மாதா, லக்ஷ்மணன், ஹனுமான் ஆகியவரை வணங்கி பிரார்த்தனை செய்கிறார்கள். நாடெங்கும் இந்த நாள் ஒரு சிறப்பு தன்மையை பெறுகிறது. எங்கு காணினும் விரிவான அலங்காரங்கள், கீர்த்தனைகள் மற்றும் பக்தி நிகழ்ச்சிகள் காற்றை நிரப்புகின்றன. அந்த வகையில் தாராவி வரஜ்ராதால் அமைப்பின் சார்பாக ஸ்ரீராம நவமி விழா மிக கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான பெண்கள் மஞ்சள் நிறம் சேலையில் ஊர்வலமாக ஆடி பாடி கொண்டாடி ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷமிட்டபடி ஊர்வலமாக செல்லும் அந்த அற்புத காட்சியைத்தான் நீங்கள் தற்பொழுது IGK சேனலில் கண்டு களிக்கின்றீர்கள். சமூக சேவகர் SA சுந்தர் சிறப்பாக நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தார். இந்த விழாவில் மக்கள் அனைவரும் ஆனந்தத்துடன் கொண்டாட்டத்துடன் ஊர்வலமாக ராமநாமத்தை ஜபித்த வண்ணம் செல்லும் காட்சியை கண்குளிர காணுங்கள். ஜெய் ஸ்ரீராம்.
हाँ है लेकिन ये बना के सर 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 इधर देखिएगा सर एक फोटो प्लीज सर हाँ दे रहे हैं भाई வணக்கம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் முடிவு செய்யணும். என் பேர் வந்து எஸ்ஏ சுந்தர். மும்பையில் 45 ஆண்டுகளுக்கு மேலே இங்கே இருக்கேன். இன்றைய நாள் மிக விசேஷமான நாள், ராமநவமி. ராமநவமி அப்படிங்கிறது வந்து ராமருடைய பிறந்த தினம். ராமர் கோயில் அயோத்தியாவில் ஏறக்குறைய 500 ஆண்டுகளாக அதை கட்டணும்னு சொல்லிட்டு மக்கள் பல வழிகளில் பல முறையில் போராடி வந்தாலும் அதனுடைய இறுதி கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கடந்த 4 ஆண்டுகள் 3 ஆண்டுகள்னு சொல்லலாம். கோர்ட்டில் வந்து அதற்கு ஜாதகமான தீர்ப்பு கிடைத்து அதுக்கு பிறகு அந்த இடத்துல ராமர் கோவில் கட்டி கடந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அதற்கு கும்பாபிஷேகம் முடிந்தது. இது வந்து ஒரு சரித்திர புகழ்பெற்ற விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்கும், நாங்கள்லாம் 1992லேருந்தே இந்த ராமர் கோவில் வேணும்னு சொல்லிட்டு உலகம் பூரா வாழுகின்ற 100 கோடிக்கும் அதிகமான இந்து மக்களால் இந்த ராமர் கோயில் கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தில் ஏகோபித்த மனதோட எல்லாருடைய விருப்பமாக இருந்தது. அதை கட்டணும் அப்படிங்கிறதுல வந்து இந்து மக்கள் அனைவருமே ஒரு காலகட்டத்திலையும் ஒரு அமைப்பிலிருந்து கோரிக்கையில் வச்சு அந்த ராமர் பிறந்த அயோத்தியில் ராமர் கோயில் கட்டணும், அந்த கோயில் இருந்த இடத்துல தான் கோயில் கட்டணும், ராமர் பிறந்த கோயில் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. பல போராட்டங்கள் நடந்தது. பாரதிய ஜனதா கட்சி மூலமாக போராட்டம் நடந்தது, ஆர்எஸ் அமைப்பின் மூலமாக போராட்டம் நடந்தது, இன்னும் பல அமைப்புகள் விஸ்வ இந்து பரிஷத் மூலமாக போராட்டம் நடந்தது. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டங்களில் நாங்களும் எங்களுடைய ஒரு குறிப்பிட்ட வயசுலேருந்து 1992லேருந்து நாங்களும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ராமர் கோயில் அங்கே கட்டுறதுக்கு இங்கேருந்து இந்தியா பூரா உலகம் பூரா செங்கலுக்கு பூஜை பண்ணி அனுப்புனாங்க. அந்த டயத்தில் நாங்கள் தாராவியில் இருந்தோம். செங்கலுக்கு பூஜை பண்ணி என்னுடைய தலைமையில் ஆயிரக்கணக்கான பேர் கலந்துக்கிட்டு செங்கல் பூஜை பண்ணி அந்த செங்கலை வந்து அயோத்தியாவுக்கு அனுப்பி வச்சோம் ராமர் கோவில் கட்டுறதுக்கு. இப்படியெல்லாம் பல முயற்சிகள் எடுத்த பிறகு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான பிறகு அதுக்கு ஒரு முழுமையான விடியோ காலம் பிறந்தது. இந்த 2வது பீரியடு 2019க்கு பிறகு கோர்ட்டு மூலமாக அதுக்கு ஒரு முடிவு எட்டப்பட்டது. அந்த முடிவில் வந்து கோர்ட்டு வந்து அந்த ராமர் பிறந்த இடம் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய நம்பிக்கை அந்த இடத்துல வந்து அவங்க ராமர் கோயில் கட்டி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பின்படி அங்கே வந்து ராமர் கோயில் வெகு விமர்சையாக கட்டப்பட்டு அதுக்கான குழுக்கள்லாம் அமைத்து முறையான நடவடிக்கைகள் என்ன வேண்டும் செய்ய வேண்டுமோ ஆகிய அனைத்துமே செய்யப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அந்த கோயில் திறப்பு விழா மிக விமர்சையாக நடந்தது. அந்த கோயில் திறப்பு விழாவை நாங்களும் இங்கே தாராவியில் இருந்து மிக விமர்சையாக கொண்டாடினோம். அதனுடைய தொடக்கமாக தான் இந்த வருஷம் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பிறகு முதல் ராமர் பிறந்த நாள் ராமநவமி வந்து மிகவும் விமர்சையாக தாராவி பகுதியில் கொண்டாடியிருக்கோம். தாராவி பகுதியில் வந்து தமிழர்கள் மிக அதிகமாக இருந்த காலமும் உண்டு. இப்போ அந்த அதிகம் அப்படிங்கிறது வந்து ஓரளவு சுமாரான அளவில் தான் தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. அந்த நிலைமைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மை. இங்கே வாழுகின்ற அத்துணை மக்களும் அத்துணை இந்து மக்களும் எல்லா மாநில எல்லா மொழி பேசுகிற மக்களும் இணைந்து தான் இந்த விழாவை கொண்டாடுறோம். இந்த விழாவை கொண்டாடுறதுக்கு வந்து நான் எஸ்ஏ சுந்தர் என்னுடைய தலைமையில் ஒரு அமைப்பு இயங்கிட்டு இருக்கு. அந்த அமைப்புக்கு தலைவராக சஞ்சய் சிந்தர்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் இருக்கார். இப்போ அவர் தான் இதனுடைய காரியங்களெல்லாம் முழுமையாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு என்னுடைய உதவியோடு.
இந்த விழா இன்று நடைபெற்ற விழா மிக விமர்சையாக நடைபெறுவதற்கு இங்கே தாராவி பகுதியில் உள்ள மக்கள் மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்தும் மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. பல கட்சிகளிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்லாமல் இன்னும் சில கட்சிகள், பொலிட்டிக்கல் பார்ட்டி, எல்லா கட்சிகளில் இருந்தும் மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. மிக விமர்சையாக நடக்கிறதுக்கு ஒத்துழைத்தாங்க. இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்குமே ராமருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள இருள்களெல்லாம் நீங்கி நல்ல ஒளி கிடைக்கும். ராமனுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் உண்டு. ஜெய் ஸ்ரீராம்.